ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது சட்டி சூடாகிடுச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குது. உப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கி வருது பாருங்கள். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் சிக்கன் கிரேவி செஞ்சு இது எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, அதையும் ஊற்றிக்கலாம். கொதிச்சு வரட்டும் 1 நிமிஷம். நல்லா இப்போது பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருக்கு. நான் சேமியா சங்கு சேமியா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதில் போட்டுக்கிறேன். நல்லா அவிச்சு சாதா தண்ணியும் ஊற்றி இருந்து நல்லா அதை வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா அது எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் குளுன்னு இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இது உதிரியெல்லாம் இருந்தால் அவருக்கு பிடிக்காது. சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் சிக்கன் நம்ம செய்யும்போது அந்த கிரேவி மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஒரு சேமியா போடலாம். சங்கு சேமியா ரவை கூட கிண்டலாம், மக்ருனி போடலாம், குடல் சேமியா எல்லாமே செய்யலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வெந்து வரட்டும். இப்போது நல்லா அது கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ், நல்லா மணந்துடுச்சு, ஜோராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம கஸ்தூரி மேத்தி கசக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் போட்டுக்கிறேன். லைட்டாக கொத்தமல்லி அதையும் போட்டுக்கிறேன். பாஸ்தா இந்த மாதிரி செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. சரிங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன்.